இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். எங்கே பள்ளம் இருக்குதோ அதை நோக்கித்தான் என்ன பண்ணும்? தண்ணீர் ஓடி வந்து நிறைக்கும். எங்கே வெற்றிடம் இருக்குதோ அங்கே தான் காற்று என்ன பண்ணும்? வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்து அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணும். எங்கே தேவை இருக்குதோ அங்கு தான் இல்லையா அந்த தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய காரியங்கள் வந்து சேரும். அப்போது எங்கே நன்மைக்கான கேப் இருக்குதோ இல்லையா அந்த இடத்துல தான் என்ன பண்ணும்? நன்மை தங்க வந்து சேரும். தானாக வந்து சேராது. நாம் என்ன பண்ணணும்? அந்த நன்மைத்தனம் நம்மிடத்தில் வந்து குடியேறி நம்முடைய அந்த வெற்றிடத்தை போக்க நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. திரும்ப சொல்கிறோம் பாருங்க, நம்மிடத்தில் இருக்கும் வெற்றிடத்தை நன்மையால் நிறைவு செய்ய நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கருத்தை தான் இன்றைய வாசகங்கள் நம்ம தியானிக்க அழைக்குது. திருப்பாடல் பார்க்கணும். எவ்வளோ கடுமையான திருப்பாடல் இன்னைக்கு. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். உங்களை விட போகிறது கிடையாது. தாதரசோடைய எப்படிப்பட்ட ஒரு பாட்டை பாருங்க பாப்போம். நீங்கள் இந்த திருப்பாடலை ஃபுல்லாக படித்தா கூட நமக்கு அது தகும். இன்றைக்கி இந்த திருப்பாடலை முழுமையாக 2 பகுதி தானே, ஃபுல்லாக படித்தா தகும்னு நினைக்கிறேன். படிக்கலாமா? நம்ம பாருங்களேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உண்மையே என் கண்களை நோக்கி உண்மை நோக்கி என் கண்களை உயர்த்திருக்கிறேன். பணியாளரின் கண்கள் தம் தலைவனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்களின் கண்கள் தன் தலைவியை நோக்கியிருப்பது போல, கடவுளே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். உண்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். நாங்கள் பாவம் பண்ணோம், துன்பத்தை அனுபவிச்சிட்டோம். அளவுக்கு மேலே துன்பத்தை அனுபவிச்சிட்டோம், கஷ்டப்பட்டுட்டோம். என்ன பண்ணுங்க? சந்தை விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போர் வசைமொழி போதும். மகேஸ்வரங்களாம் எங்களை பார்த்து கேவலமாக பேசுகிற ஆண்டவரே போதும். இருமாந்த மனிதரின் பழிச்சொல் போதும். எங்களாம் பண்ணுங்க, எங்கள் மேலே இரக்கம் வைங்க என்று நன்மைத்தனத்திற்காக இயங்குகின்ற விதமாக எனக்கு திருப்பாடல் அமைந்திருக்குது. எத்தனை ஆண்டவர் விரும்புகிறார்? என் பிள்ளைங்க எனக்காக இயங்கட்டும், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இயங்கட்டும். நான் ஓடி வந்து என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சரிங்களா? விடாப்பிடியான நீங்கள் இறங்குற வரைக்கும் விட மாட்டோம் உங்களை. நற்செயல் அப்படின்னா ஒரு கதையை ஏசப்பா சொல்லுவார். ஒரு நீதிபதி இருக்கிறாரு. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க? அவருக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு கதவு தட்டினே இருக்கிறாங்க. அவரும் பொறுத்து பார்க்குறாரு. இந்த அம்மா விடுற மாதிரி கிடையாது, கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு அவர் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு இல்லைனாலும் கூட இந்த அம்மாவுடைய தொல்லைன்னு போட்டால் அவர் என்ன பண்ணுவார்? வந்து அவருக்கு நீதியை கொடுப்பார் என்று இன்னைக்கு ஏசப்பா நற்செயலில் சொல்லியிருப்பார். அதே போலத்தான் நீங்கள் இந்த பல்லவியை படித்து பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு இறங்கும் வரை என் கண் உண்மையே நோக்கி இருக்கணும், என் கண்ணை திருப்ப மாட்டேன். இந்த படிக்கும் பொழுது ஒரு அற்புதமான திருவாசக பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. மாணிக்கவாசகருடைய அந்த வார்த்தை அற்புதமாக ஞாபகம் வரும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அந்த பாட்டு ஆரம்பிக்கும். இறுதியாக அப்படி முடியும். அதில் செல்வமே, கடவுளை, இறைவனே, உண்மை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருளுவது இனி ஏன் கஷ்டம் முடியும். அம்மையே, அப்பனே, ஒப்பிலாமணியே, கடவுளே, என்ன பண்ணோம்? நாங்களாம் சாதாரண ஒரு பதற போனோம். நாங்களாம் ஒன்றுமேல் நாங்களாம் உங்களை கேட்குறோம், எங்கள் அருள் செய்யுங்க எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம்? உங்கள் பாதத்தை சிக்கன பிடித்து கொண்டேன். எங்களை விட்டு எப்படி போங்க பார்ப்போம். நீங்கள் எங்கெழுந்தருளுவது, எங்கே ஏஞ்சி போயிடுங்களா? நீங்கள் உங்களை விடுறதே கிடையாது. கடவுள்
கடவுளுடைய என்ன பண்ணுறது, கடவுளை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் என் ஜெபம் கடவுள் தடுத்து நிறுத்தும். ஜெபம் தான் அந்த பாட்டு, திருவாசக பாட்டு. யானோட நடிகை சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்தருளுவது இன்னைக்கு. உங்கள் பாட்டை பிடிச்சிட்டோம் ஐயா, நீங்கள் எங்களுக்கு வரம் கொடுத்து தான் போகணும். அதற்கு ஒப்ப திருப்பாடல் தான் இது. ஆண்டவரே நமக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும். என்றால் நம்மிடத்திலே நம்முடைய வலிமை குறைகின்ற பொழுது, ஆணுடைய ஆசை நமக்கு குறைகின்ற பொழுது, கடவுளுடைய ஆசை நமக்கு தேவை இல்லையா? யோசிச்சு பாருங்கள், தேவை இல்லையா? ஆனால் அது இன்றைக்கி 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். இப்போ பவுல் சொல்கிறது பாருங்கள், எனக்கு பெரும் குறை இருக்குது. என்ன தெரியுங்களா? இந்த நான் எனக்கு இருக்கிற அந்த வலுவின்மை, நான் பணி செய்கிறேன், இருந்தாலும் நிறைய குறைகள் என்கிட்ட இருக்குது. அதுதான் எனக்கு என்னுடைய வலிமையை குறைக்குது. இந்த வலுவின்மையில் தான் நான் ஆண்டவருடைய வலிமையை காண்கிறேன்னு பவுல் சொல்கிறாருங்க. புரியுதுங்களா? என் வலிமையில் தான் நான் வலிமை இல்லாமல் இருக்கிறேன் இல்லையா? என்கிட்ட வலிமை கிடையாது, ஆண்டவர் அருள் தான் வலிமை, அவர் வேணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கின்ற பொழுது அவருடைய ஆசை என்கிட்ட வந்து தங்கும். போதும், நான் பார்த்துக்குவேன், என்கிட்ட இல்லாத அருளா, என்கிட்ட தைரியமா, என்கிட்ட அந்த பவரா, நான் அப்படி நீ இப்படி, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? உண்மைதானே? பவுலுடைய தாட்சியை பாருங்க. இங்க நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமோந்து பெருமை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? என் வலுவின்மையில் தான் கடவுளுடைய கிறிஸ்துவோடைய வலிமையை நான் உணர்றேன். உன்னை சொன்னோம் இல்லையா, பள்ளத்தில் தான் தண்ணி வந்து ரொம்ப வெற்றி இடத்துல தான் காற்று வந்து நிரப்போம். எங்கே ஆண்டவர் ஆசிரியர் குறைவாக இருந்தால் தான் ஆண்டவர் ஆசிரியர் வந்து நிரம்பும். அப்போது கடவுளுடைய ஆசீர் அந்த வெற்றிடத்தை நிரப்ப நாம் நம்முடைய உள்ளத்தை, ஆன்மாவை தயார்படுத்தி வச்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. வெளியில் சோன்னு மழை பெய்யுது. இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கேன், திரும்பவும் அது ஒரு உங்கள் பார்வைக்கு. மழை சோன்னு பெய்யுது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு பிள்ளைய கூப்பிட்றாங்க, எப்பா இங்கே வாப்பா, என்னங்கம்மா, வெளியே போயிட்டு குடத்தை வை, நல்லா மழை பெய்யுது, தண்ணி ரொம்ப இதாக பயன்படும் நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் என்ன பண்ணுறான்னு நல்லா வெளியே போட்டு வறண்டால குடத்தை வச்சுட்டான். மழை செம்ம மழை பெய்யுது, செம்ம மழை கொட்டுது. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. எப்பா போய் எம்மா தண்ணி ரொம்ப பாரு போடு, எம்மா தண்ணி நிரம்பிக்குது பாரு போ அப்படின்றாங்க. பையன் போகிறான், பார்க்குறான், தண்ணி ரொம்பலம்மா. ரொம்ப லட்சம் 1 நேரம் ஆகட்டும், ஓகே, இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகுது. போய் பாரு போய். பையன் போகிறான், பார்க்குறான், அம்மா ரொம்பலம்மா. என்னடா அது இவ்வளோ மழை சோறு கொட்டுது, தண்ணி ரொம்பலையா? சரி ஓகே, வெயிட் பண்ணு. 2 மணி நேரமாச்சு. 2 மணி நேரமாச்சு. என்ன பண்ணுறானாரா, போகிறான். அம்மா போயிட்டு போய் பாரு போய் பார்க்குறான். அம்மா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைம்மான்றான். அவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. சொட்டு தண்ணி கூட இல்லையா, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மா போய் பார்க்குறாங்க. அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. அடப்பாவி. பையனை பண்ணிக்கிறான், குடத்தை கமுத்து வச்சிருக்கிறான். கவிழ்த்து வைத்த குடத்தில் தண்ணி ரொம்புமா? நிச்சயமாக நிறையாது. இயற்கை வருகிற இந்த ஒரு வரத்தை அந்த குடம் வாய் திறந்து ஏற்றுக்கணும். அப்போதானே இப்போ ரொம்ப எங்கே பள்ளம் தண்ணி ஏற்றக்கூடிய தகுதியில் அது இருக்கணும். நிறையும் குறையுள்ள உள்ளம், வலிமையற்ற உள்ளம் ஆண்டவருடைய வலிமையை பெறுவதற்கு தயாராக இருக்கணும். அப்போ தான் அவருடைய ஆசை கிடைக்கும். இன்னும் ஒன்று, அந்த வலிமையின்மையை பார்த்து நாம் வந்து சோழ்ந்து விழுந்துடக்கூடாது. ஐயோ நமக்கு உண்மை இல்லாமல் போச்சே, என்ன பண்ண இது பண்ணுறது. நீங்கள் நற்செய்தி பாருங்கள். இன்றைக்கி ஏசப்பா சொந்த ஊருக்கு நாசரேத் ஊருக்கு போகிறாரு. எல்லாம் அவரை மெஸ்ஸியாவாக பார்க்கல. தச்சமோவன், மரியாவுடைய பையன், இவன் நமக்கு போதிக்கிறதாமனு கேட்குறது. வச்சு பாருங்கள், இவனை சொன்னோம்னா போதிக்க, இவனா போதிக்க கேட்குறது.
இது நம்ம பார்த்து வாழ்ந்த பையன் அவன். நமக்கு போதிக்க வந்துட்டான், நமக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டான். இவ்வாறாக என்ன பண்ணுறாங்க? அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஏசப்பா மெஸ்ஸியாவை அவங்க ஏற்றுக்கல, அவங்க தயங்குறாங்க. இங்கே பாருங்க, ஏன் சொல்கிற பாருங்க, இயேசு சொந்த ஊரில் இல்லையா மதிப்பு பெற மாட்டார். இறைவாக்கின்னு சொந்த ஊரில் மதிக்கப்பட மாட்டாங்க. மற்ற எல்லா ஊர்லேயும் அவர் மதிப்பு உண்டு. அவருக்கு சொந்த ஊரிலும் சுற்றத்துக்கிட்டே அவர்கள் மதிப்பு பெற மாட்டாங்க. ஏசப் சொல்கிறாருங்க, இது என் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒன்று. வேதனைக்கு படிக்கும் பொழுது அப்போ லீவ் விடுவாங்க இல்லையா, வீட்டுக்கு வருவோம், ஒரு வாரம் அப்படி ஒரு 4 நாள் அப்படி இருந்துட்டு போவோம். அப்போ என்ன பண்ணுவேன், நான் அங்கே சென்டரில் படிக்கும் அந்த நினைப்பில் என்ன பண்ணுவேன், நான் பைபிள் அடிக்கடி வாசிப்பேன் இல்லையா. பூசைக்கு பைபிள் கொண்டு போவோம் தினமும். ஃபாதரு பிரசங்கம் வைக்கும்போது அதை ஹிண்ட்ஸ் எடுப்பேன். ஏன்னா நம்ம சென்டரில் கேட்போம், ஹிண்ட்ஸ் எடுப்பு இதில் குறிப்பாக எடுப்போம். நம்ம பிரசங்கம் நல்ல கருத்துக்களை குறித்து வைப்போம். நான் என்ன பண்ணுவேன், அங்கே போய்ட்டு அங்கே என் பைபிளில் ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் வச்சுருப்பேன். மறையுறை மலரின் இதழ்கள்னு சொல்லிட்டு மேலே டாபிக் போட்டு அதெல்லாம் கோர்வை அப்போ மறையுறை வரும். எனக்கு ஒரு டாபிக் போட்டு சின்ன ஒரு 10 பேப்பர் பின்னாடி வச்சுருப்பேன் நோட்டு மாதிரி. அதை குறித்து வச்சுக்கோ. இன்ன ஃபாதரு இன்ன கருத்துக்கு இந்த சொன்ன குறித்து வச்சுருப்பேன். நல்லா கிருஷ்ணர் குறித்து வச்சுருப்பேன். இந்த பழக்க கோயிலையும் என்ன பண்ண நான் நல்லா பண்ணுவாங்க. இன்னும் அகஸ்டின் பிரசங்கத்தை எழுதிட்டு இருக்கிறான். நான் பைபிள் கோயிலுக்கு போகும்போது எனக்கு காது படவே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஆமாம் சரி பக்திமா வந்துட்டார் இவர், என் காது படவே சொல்லுவாங்க. ஏனென்றால் உள்ளூரில் தனக்கு தெரிந்த ஒருவன் கடவுளை வார்த்தையை போதிக்கிறான், அதில் அந்த சார்ந்து இருக்கிறான்னா மற்ற இடத்துக்கு போங்க, வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர். ஏசப்பா சொல்கிற பாருங்க, இங்கே சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் இல்லையா மதிப்பு கிடையாது. ஆனால் மதிப்பு இல்லைங்கிற இந்த ஒரு காரணத்தை கூட ஏசப்பா தோண்டு விழுந்துடலையே. எனக்கு ஒரு சொந்த ஊர்லேயே மக்களோட சப்போர்ட் இல்லையே, நான் விழுந்திருக்கேன், எனக்கு வலிமை இல்லையே, என்ன ஏசப்பா சொந்த உட்கார் இல்லையே. இன்னும் பாருங்க, சுற்றுப்புறம் எங்கும் செல்கிறார் இல்லையா, எல்லா ஊரும் கற்பித்தார். இந்த குறையை நிறைவு செய்ய ஆண்டவர் அநேக மக்களை ஏசப்பாக்கு தந்தையானவர் கொடுக்கிறார். எங்கே குறை இருக்கிறதோ, எங்கே பள்ளம் இருக்கிறதோ அதே அப்பா நிறைவு செய்வார். அதை அவர் தெரியும், நீ உன் பணியை செய், சரிங்களா. ஆனால் எங்கே உனக்கு குறை ஏற்படும் பொழுது கடவுளை நோக்கி நீ கரங்களை உயர்த்த மறுக்கிறாயோ, நீ அவனுடைய ஆசையை நீ பெறுவியா? வாய்ப்பே கிடையாது. அற்புதமான உதாரணம் இன்னைக்கு முதல் வாசகம், முதல் இசைக்கேல் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவருக்கு எதிராக தன் மக்களே கலங்க செய்கிறாங்களே, கடவுளுக்கு எப்போ எவ்வளோ வருத்தப்பட்டு பேசி பாருங்களா. இங்கே பாருங்க பார்ப்போம். ஆண்டவரோட இசைக்கேல் சொல்கிறாரு, பேசும்பொழுது ஆவி என்னுள் புகுதனை எழுந்து நிற்க செய்கிறது. பாருங்க, மானிடா எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராக இஸ்ரேல் மக்கள்கிட்ட கடற்கொடுமையே. அந்த மக்களை எப்படிலாம் ஆண்டவர் தாங்கியிருப்பார். ஏன் பிள்ளைங்கன்னு அவர்கள் கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க. உன்னை அனுப்புகிறான், இப்போ அவர் பண்ணுறாங்க, எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்கிறார்கள். உனக்கு குறைய அந்த அவர் பாத்தில் உட்காந்து அவர் செய்ய மாட்டார். உனக்கு அதை விட்டு ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்து சூழ்ச்சி செய்து அந்நிதேவத்துக்கு பின்னாடி போய் பாருங்க பார்ப்போம். அவர்கள் என்ன பண்ணலாம், கலகம் செய்கிறார்கள். வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட மக்கள் அவங்க. கடவுள் இசைக்கேல் என்ன வார்த்தை அதில் பயன்படுத்துறது பாருங்க. வன் கண்ணும் அப்படி வன்மம், அப்படி பாறை மாதிரி இதயத்தை வச்சிருக்காங்க அவங்க. பாறை மாதிரி கடின இதயம், என்னாலே கரைக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட அந்த மக்கள்கிட்ட நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ. என் தலைவராகி ஆண்டவர் கூறுவதுன்னு சொல்லு. அவங்க உனக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. உன்னை என்ன பண்ணுவாங்க சொன்ன இல்லையா, மக்கள் எப்படி தான் உனக்கு ஏசப்பாவே திட்டினாங்க, என்ன பண்ணாங்க, அவருக்கு யாரோ கலங்க பண்ணாங்க, அவரவே பண்ண. உனக்கு என்ன, அப்பாவுக்கு தெரியும் இல்லையே என் பிள்ளைக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது பாருங்க. நீ போ. அவர்கள் செவி சாய்த்தாலும் செவி சாய்க்க விட்டாலும் நீ சொல்கிற விஷயத்தை போய் சொல்லு.
போய் சொல்லு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குவாங்கல்ல, ஆண்டவரோட இறைவாக்கினர் நம்மகிட்ட வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. சரி, அந்த பயமாக தான் அவங்ககிட்ட இருக்கட்டும். என்ன யாவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எசேக்கியேலை மக்கள்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறார். முதல் வாசகம் தான் இன்றைக்கி. நம்மக்கிட்ட குறை இருக்குதா? நம்மக்கிட்ட பிரச்சனையா? அதை தப்பே செஞ்சிட்டியா? ஆண்டவர் பார்த்து உட்கார போயிட்டு அந்த குறைங்கிற பள்ளத்தை ஆண்டவர் நிறைவு செய்வார். உன் வலுவின்மையை அவருடைய வலிமையால் சரி பண்ணுவார். அதை விடுத்து நாம் பாவ வழிக்கு சென்றால் அது சரியா? சிந்தித்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. நம்முடைய வலுவின்மையிலே ஆண்டோடைய வலிமையை உணர்வோம். நமக்கு என்ன கஷ்டமாக இருக்கட்டுமே, என்ன கஷ்டம் இருக்கட்டுமே, அவர் பாத்தில் உட்காருங்க போயிட்டு. நம்முடைய பவுல் சொல்கிற மாதிரி ஆண்டவருடைய என்னுடைய வலுவின்மையை குறித்து நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? நான் வலிமை குன்றி இருக்கும் பொழுது ஏசப்பா எனக்கு கை கொடுத்து தூக்கி கொடுவார். ஏப்பா பவுல் எந்திரு போல எனக்கு எந்திரு. அது எவ்வளோ பெரிய கொடுப்பணும் நமக்கு. எனவே இந்த வலுவின்மை நமக்கு பெருமை தான். புரியுதுங்களா? அந்த மனநிலை நமக்கு வேணும். இன்னைக்கு நீ வலுவெற்று இருக்கிறியா? குடும்பத்தில் கஷ்டப்படுறியா? எங்கே பார்த்தாலும் நெருக்கடியா? என்னையா மனுஷன் வாழ்க்கை? கவலைப்படாது. ஆனால் நோக்கி இன்றைக்கி வாசம் நம்ம திருப்பால் வாசமில் நம்ம திருப்பால் இன்றைக்கி பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். திருவாசங்க வாசம் இல்லையா? செல்வமே இறைவா யான் உனது அடியை சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. நான் கூட எங்கே எழுந்து போயிடுவேன் என்னை விட்டு. நீ உங்களை போக மாட்டேன், உங்கள் பாதத்தை பிடிச்சிட்டு நான் போக மாட்டேன் என்று நமக்கு குறை ஏற்படுகின்ற அந்த நேரத்திலே நாம் கடவுளுடைய பாதத்தை எந்த அளவுக்கு இருக்க பற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களால், நன்மைகளால், இல்லையா, வரங்களால் கடவுள் நம்மை நிறைவு செய்வார். நன்றி. நாளை சந்திப்போம்.